இப்போ நம்ம வந்து அதே மேக் சயின்ஸ் சிம்பிளோட சீரீஸ் நம்பர் 2 பார்க்க போகிறோம். இதில் என்னென்ன வார்த்தைகள் கற்றுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயோ. ஸோ பயோ எகெயின் இட் இஸ் அ கிரீக் வேர்டு. உங்கள் எல்லாருக்கும் ஒரு டவுட் வரலாம், இது ஏன் எல்லாமே கிரீக் வேர்டு, லாட்டின் ஒரு ஃப்ரெஞ்ச் இந்த மாதிரி வார்த்தைகளே வந்து சேர்ந்துருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உலகத்தில் ஒரு அழகான பழமொழி உண்டு, எல்லா சாலைகளும் ரோமை நோக்கியே செல்கின்றன அப்படின்வாங்க. எல்லா சாலைகளும் ரோம் நகர் நோக்கியே செல்கின்றன அப்படின்னா என்னன்னா, அந்த காலத்தில் வந்து நான் ஒரு பெரிய கண்டுபிடிப்பு ஏதாவது கண்டுபிடிச்சேன்னா, நான் வந்து அங்கே தான் போயிட்டு ரோமில் போயிட்டு அந்த கவுன்சில் ஆஃப் ரோம் அந்த அந்த சயின்டிஸ்ட் கவுன்சிலில் போயிட்டு நான் வந்து என்னோட கண்டுபிடிப்பை பற்றி நான் பேசணும். என் கண்டுபிடிப்பை பற்றி நான் பேசக்குள்ள வந்து அங்கே ஒரு டிரான்ஸ்லேட்டர் தான் இருப்பார், என் மொழி தெரிஞ்சவர். அவருக்கு என்ன மொழியில் பாதி தெரியும் பாதி தெரியாமல் இருக்கும். ஸோ பாதி வார்த்தைகள் வந்து அவங்களோட மொழியில் வந்து சேர்ந்ததா ஒரு கதை இருக்குது. என்ன கதை இருந்தாலுமே வந்து வாய்மொழி அல்லாமல் டாக்குமெண்டட் பதிவிறக்கம் செய்யப்பட்ட, அதாவது வந்து ஒரு பதிவு செய்யப்பட்ட அனைத்து பொருட்களுமே வந்து இப்போ வந்து உலகத்தில் நீடிச்சிருக்கு. நம்ம இந்திய மருத்துவ முறைகள் வந்து ஏன் பாதி மருத்துவ முறைகள் வந்து இப்போ இப்போதைய காலகட்டத்தில் கிடைக்கிறது இல்லைன்னா, நம்ம வந்து பதிவு செய்யலை. மேல்நாட்டு முறையினர் வந்து அதை வந்து ரொம்ப பதிவு செஞ்சுருக்காங்க. அந்த கதையை விடுவோம். சரி வாங்க. பயோ அப்படின்னா லைஃப், லிவிங் லைஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பயோசிஸ் அப்படின்னா சிஸ்னாலே வந்து லாங் ப்ராசஸ். சிஸ் அப்படின்னு அந்த எந்த சயின்ஸ் வார்த்தையிலையும் நீங்கள் வந்து சிஸ்ன்னு ஒரு வார்த்தை கண்டுபிடிச்சாலே அது வந்து ஒரு லாங் ப்ராசஸ் அப்படின்னு வரும். நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, இது ஒரு 12 சீரீஸாக வரும். அதில் வந்து ஒரு சீரீஸில் கண்டிப்பாக அந்த சிஸ் பற்றியும் அதில் இருக்க வார்த்தைகள் பற்றியும் நான் உங்கள்கிட்ட கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன். இப்போ இந்த பயோ வார்த்தை மூலமாக என்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்க போகிறோம் அப்படின்னா, பயோலாஜி அப்படின்ற ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்க போகிறோம். லாஜி நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். லாஜி அப்படின்னா ஸ்டடின்னு அர்த்தம். பயோ அப்படின்னா லிவிங் ஆர்கனிசம். ஸோ லிவிங் ஆர்கனிசம் பற்றி நீங்கள் படிக்க போகிறதெல்லாம் இந்த சப்ஜெக்டோட பேர் வந்து பயாலஜி. இதை நான் வந்து ஏற்கனவே வந்து ஃபஸ்ட்டு சீரீஸ் வீடியோலையும் சொல்லியிருக்கேன். ஸோ அதிக நேரம் அதை பயன்படுத்த விரும்பலை. அடுத்து வந்து பயோ அவைலபிலிட்டி. இது வந்து நீங்கள் சயின்ஸில் பொறுத்த வரைக்கும் ஒரு பேசிக் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டாவோ இல்லை ஒரு பேசிக் நர்ஸாவோ இல்லை ஒரு பேத்தாலஜி லேபில் வேலை செய்கிறவங்க இல்லை ஒரு மெடிக்கல் ரெப்பாக இருந்தாலும் கண்டிப்பாக இந்த வார்த்தையை வந்து நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். பயோ அவைலபிலிட்டி அப்படின்னா என்ன? இப்போ நான் என் உடம்புக்கு ஒரு மருந்து தரேன். இப்போ எனக்கு வந்து வயிற்றுல ப்ராப்ளம் இருக்குது, அல்சர் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நான் அல்சர் மருந்து சாப்பிட்றேன் அப்படின்னா அந்த மருந்து எவ்வளோ என் வயிற்றுக்குள்ளே உடம்புக்குள்ளே போய் சேர்ந்தது அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கணும்னா, நான் வயிறை வந்து செக் பண்ண முடியாது. அதுக்கு பதிலாக என் உடம்பு முழுக்க இருக்க கனெக்டிவ் டிஷ்யூ என்ன, அதாவது உடம்பு முழுக்க மேல் நோக்கி கீழ் வரைக்கும் என்ன கனெக்டடாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளட்டு. ஸோ நான் பிளட்டில் தான் செக் பண்ண முடியும் எவ்வளோ மருந்து இருக்குது அப்படின்ட்டு. நீங்கள் எந்த முறையில் வேணாலும் அந்த மருந்து எடுத்துருக்கலாம். நீங்கள் வந்து அந்த மருந்தை வந்து வாய் வழி மூலமாக எடுத்துருந்துருக்கலாம், டேப்லெட்டு கேப்சூல் இல்லைனா இன்ஜெக்ஷனாகவும் எடுத்துருந்துருக்கலாம், இல்லைனா ஒரு ஸ்கின் ஆயின்மெண்ட் க்ரீமாக கூட எடுத்துருந்துருக்கலாம், இல்லைனா இன்ட்ராவீனஸாக கூட ஐவியாக கூட எடுத்துருந்துருக்கலாம், இல்லைனா ஈவன் நீங்கள் வந்து ஒரு மூக்கு வழியாக இந்த ஆஸ்துமா இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி கூட எடுத்துருக்கலாம். நீங்கள் எந்த வழியை எடுத்திருந்தாலும் உங்கள் பிளட்டில் எவ்வளோ ட்ரக் இருக்கோ அதை தான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா பயோ அவைலபிலிட்டி அப்படின்றோம். நம்ம பிளட்டுக்குள்ளே வந்து எவ்வளோ ட்ரக் இருக்குன்றதை கண்டுபிடிக்கிறது வந்து பயோ அவைலபிலிட்டி. இதில் எந்த டவுட் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இது கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் தெரிஞ்சிருக்க வேண்டியது. நான் சாப்பிட்ட உடனே என் பிளட்டில் வந்து உடனே எனக்கு வந்து மருந்தோட கான்சன்ட்ரேஷன் கிடைக்காது. அது எப்படியும் ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் எடுக்கும். ஒரு சில மருந்து வந்து இன்னும் கொஞ்சம் லேட் ஆகும். எவ்வளோ சீக்கிரம் வேலை செய்யுதோ, எவ்வளோ சீக்கிரம் பிளட்டில் போய் சேருதோ அவ்வளோ சீக்கிரம் அந்த ட்ரக் வந்து வேலை செய்யும். எவ்வளோ பொறுமையாக செய்யுதோ அதுக்கேற்ற மாதிரி அந்த ட்ரக்கும் பொறுமையாக சேரும். இப்போ அசிடிட்டி எடுத்துக்கோங்களேன். உங்களுக்கு அசிடிட்டியில் வந்து உடனே வந்து ரிலீஃப் வேணும். அப்போ நீங்கள் அந்த மருந்து சாப்பிட்ட உடனே வந்து அந்த மருந்தோட கான்சன்ட்ரேஷன், அதாவது அந்த மருந்தோட ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நீங்கள் வந்து பிளட்டில் பார்க்கலாம். இதே நீங்கள் வந்து ஒரு ஹைப்பர் டென்ஷனுக்கு மருந்து எடுத்துக்கிறீங்க அப்படின்னீங்கன்னா அது ஸ்லோவாக தான் வேலை செய்யும், பொறுமையாக வேலை செய்யும். அது கொஞ்சம் கொஞ்சமாக தான் உங்கள் பிளட்டில் வந்து மிங்கிள் ஆகும். ஸோ பயோ அவைலபிலிட்டினா அமௌண்ட் ஆஃப் ட்ரக் அவைலபிள் இன் யுவர் பிளட் ஆஃப்டர் டேக்கிங் இன்சைடு. அதாவது நம் உட்கொண்ட மருந்தோட அளவு எவ்வளவு இருக்குது சாப்பிட்டதுக்கு அப்புறம் பிளட்டில் அப்படின்றத தான் வந்து நம்ம பயோ அவைலபிலிட்டி அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து வந்து பயோ கைனட்டிக்ஸ். கைன் அப்படின்னு சொன்னாலே வந்து மூமெண்ட் தான். கைண்டுனாலே ஒரு மூமெண்ட். சயின்ஸில் கைன் அப்படின்னு ஒரு வார்த்தை வந்தாலே அது மூமெண்ட்டு.
ஸோ இப்போதைக்கு வந்து இது ஒரு அஹ், எப்படி நம்ம வந்து ஃபிசியோதெரபிஸ்ட் ஒரு ப்ரொஃபஷனாக பார்க்குறோமோ அதேமாதிரி வந்து இப்போ வந்து பயோகைனட்டிக்ஸும் வந்து ஒரு ப்ரொஃபஷனாக கொண்டு வந்திருக்காங்க. இங்கே என்ன பண்ணுவாங்கன்னா தே வில் ஹெல்ப் அஸ். அவங்க நமக்கு வந்து நம்ம பாடி மூமெண்ட்டை வந்து ப்ராப்பராக, சிலருக்கு சில இடங்கள்ல பெயின் இருக்கும் அப்படின்னா கூட வந்து அவங்க வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. எப்படி மூவ் பண்ணணும், எப்படி வந்து எந்த மாதிரி எக்ஸசைஸ் எல்லாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறதால அவங்களுக்கு வந்து பயோகைனட்டிக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து வந்து பயோஸ்பி. இந்த பயோஸ்பினா ஒன்றுமே கிடையாது. இப்போ இங்கே நான் காமிச்சிருக்கேன் இல்லைங்களா, இது இந்த இந்த அம்மாவுக்கு வந்து பிரஸ்ட்டில் மார்பகத்தில் புற்றுநோய் இருக்குது. அந்த மார்பகத்து புற்றுநோயை வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, ஒரு சின்ன நீடில் மாதிரி ஒரு நீடில் எடுத்து அந்த நீடில் வந்து உள்ள அனுப்பி ஒரு சின்னதா ரொம்ப ரொம்ப சின்னதா வந்து வந்து டிஷ்யூவை கட் பண்ணி எடுத்து அந்த டிஷ்யூவை வந்து மைக்ரோஸ்கோப் மூலமா செக் பண்ணுவாங்க. அதில் வந்து எப்படி இருக்கு, என்ன சொல்றது, அதோட growth எப்படி இருக்கு, மார்பகத்தில் என்னென்ன புற்றுநோய் இருக்கு அப்படின்ட்டு. இப்போ நீங்க பார்க்கறது வந்து வந்து லங்ஸ், இது லங் கேன்சருக்காக நீங்க பார்க்குறீங்க. அதே மாதிரி மார்பக புற்றுநோய், அதான் வந்து ஒரு அந்த மார்பகத்தில் புற்றுநோய் இருக்குன்னா அந்த மார்பகத்துலேருந்து ஒரு பார்ட் ஆஃப் டிஷ்யூ எடுப்பாங்க. லங்ஸில் புற்றுநோய் இருக்குன்னா அதுலேருந்து ஒரு பார்ட் ஆஃப் டிஷ்யூ எடுப்பாங்க. ஸோ இதுதான் வந்து பயோஸ்பி அப்படின்றோம். கட்டிங் எ ஸ்மால் பார்ட், முழுசாக எடுக்க மாட்டாங்க. ரொம்ப 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 சின்ன பார்ட் தான் எடுத்து வந்து செக் பண்ணுவாங்க. மைக்ரோஸ்கோப்பி மூலமாக செக் பண்ணுவாங்க அதோட growth என்ன இருக்குன்னு. பெரும்பாலுமே இது வந்து நம்ம வந்து கேன்சர் போன்ற நோய்களுக்கு வந்து நம்ம இந்த பயோஸ்பி மெத்தடை வந்து பயன்படுத்துகிறோம். அடுத்து வந்து பேத்தோ. பேத்தோ அப்படின்னாலே டிசீஸ்னு அர்த்தம். நீங்கள் எந்த டிசீஸை பற்றி படிக்க போகிறீங்கனாலும் அந்த டிசீஸை வந்து பேத்தாலஜி அப்படின்வாங்க. இதே அந்த டிசீஸ் ப்ரொடியூஸ் பண்ணுற ஆர்கனிசம் ப்ரொடியூஸ் பண்ணுது இல்லைங்களா, அதை வந்து பேத்தோஜென் அப்படின்வாங்க. இப்போ வந்து எனக்கு வந்து ஜுரம் வந்தது, பாக்டீரியாவால் ஜுரம் வந்ததுன்னா இங்கே பேத்தோஜன் யாரு, பாக்டீரியா. வைரஸால் ஜுரம் வந்தால் அந்த பாக்டீரியா யாரு, அங்கே இருக்க வைரஸ் யாரு, பேத்தோஜன். கோவிடோட பேத்தோஜன் யாரு, வைரஸ். காலராவோட பேத்தோஜன் யாரு, பாக்டீரியா, வைப்ரோ காலரே அப்படின்ற பாக்டீரியா. ஸோ பேத்தோஜன் அப்படின்னாலே ஜென்னாலே ஜெனரேட்டர் அப்படின்னு நம்ம வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கோம், ப்ரொடியூசர். ஸோ இந்த வார்த்தைகள்லாம் வந்து நீங்கள் அந்த 12 சீரீஸை கரெக்டாக பார்த்தீங்கனாலே அத்தனை கிட்டத்தட்ட ஒரு 120 வார்த்தைகள் மேலே இருக்குது. அந்த 120 வார்த்தைகளோட தமிழ் அர்த்தமும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அடுத்த வார்த்தை நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பேத்தோ ஃபிசியோலாஜி அப்படின்ற ஒரு வார்த்தையை பார்க்க போகிறோம். பேத்தோ அப்படின்னா டிசீஸ் படிச்சிட்டோம், ஃபிசியோனா ஃபங்க்ஷன் படிச்சிட்டோம், லாஜினா ஸ்டடி. இப்போ இந்த ஒரு நோய் வந்தால் அவனுக்கு என்னென்ன விதமான உடம்புல எந்தெந்த விதமான மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்றத தான் வந்து நம்ம பேத்தோ ஃபிசியோலாஜி அப்படின்றோம். ஒரு நோய் வந்தால் என்னென்ன விதமான மாற்றங்கள் ஏற்படும் உடம்புல, அதை வந்து பேத்தோ ஃபிசியாலஜி அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து வந்து சைட்டோ பேத்தோஜெனிக். சைட்டோ அப்படின்றது எகெயின் இது ஒரு சயின்ஸ் வேர்டு தான். சைட்டோ அப்படின்னா செல்லு. யாராவது நோட் புக் வச்சு நோட் பண்ணுறீங்கன்னா யூ ஜஸ்ட் மேக் நோட் ஆஃப் திட். நீங்கள் வந்து குறிப்பெடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் இந்த 12 சீரீஸை பார்த்து முடிக்குள்ள உங்ககிட்ட கிட்டத்தட்ட ஒரு 120 130 வார்த்தைகள் இருக்கும். அதோட சயின்ஸ் அர்த்தமும் இருக்கும். சைட்டோனா செல்லு, பேத்தோனா ஏற்கனவே சொல்லியிருக்கோம் டிசீஸ், ஜெனிக் அதாவது ஒரு செல்லில் போயிட்டு நோய் ப்ரொடியூஸ் பண்ணது பார்த்தீங்களா, அந்த மாதிரி நோய்களை வந்து சைட்டோ பேத்தோஜெனிக் அப்படின்றோம். The disease related or produced in the changes of cell. எக்ஸாம்பிள் கேன்சர், அதுதான். கேன்சர் இஸ் ஆல்சோ ஏ சைட்டோபேத்தோஜெனிக் தான். அடுத்து வந்து ஹிஸ்டோ பேத்தோலாஜி. ஹிஸ்டோ எகெயின் அது ஒரு சயின்டிஃபிக் வேர்டு தான். ஹிஸ்டோ அப்படின்னா டிஷ்யூ. ஸோ டிஷ்யூவோட நோயினால அந்த டிஷ்யூவில் ஏற்படுகின்ற ப்ராப்ளத்தை நம்ம பார்க்குறோம்னா அதை வந்து ஹிஸ்டோ பேத்தாலஜி அப்படின்றோம். செல்லில் பார்த்தோம்னா அது வந்து சைட்டோபேத்தாலஜி அப்படின்றோம். இதே நீங்கள் டிஷ்யூவில் ஏற்படுற மாற்றத்தை பார்க்கக்குள்ள வந்து அதை வந்து ஹிஸ்டோ பேத்தாலஜி அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து வந்து இதுதான் ரொம்ப முக்கியம். இது கொஞ்சம் இந்த சீரீஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஏன்னா வந்து நம்ம வந்து பாக்டீரியா வைரஸ் பற்றிலாம் கொஞ்சம் இன்டெப்த்தாக படிப்போம். ஸோ பாக்டீரியா, இந்த பாக்டீரியா வந்து ஒரு சிங்கிள் செல் மைக்ரோ ஆர்கானிசம். நம்ம உடம்பு மொத்தமே வந்து 3 முக்கியமான பொருட்களால் உருவாக்கப்பட்டது. ஒன்று கார்போஹைட்ரேட், இன்னொன்று புரோட்டீன், இன்னொன்று வந்து ஃபேட். ஸோ எல்லா உயிரினங்களுமே இந்த 3 முக்கியமான பொருளால் தான் உருவாக்கப்படுறது. எல்லா உயிரினமுமே என்ன, அந்த 3 முக்கியமான பொருளோட அளவு கம்மியாக இருக்கும். இப்போ நீங்கள் சிக்கன் சாப்பிட்டீங்கன்னா அதுவும் ஒரு புரோட்டீன் தான், மட்டன்னா அதுவும் ஒரு புரோட்டீன் தான்,
பீஃப்னு எடுத்துக்கிட்டாலோ, இல்ல வந்து போர்க்ன்னு எடுத்துக்கிட்டாலோ, இல்ல வேற ஏதாவது எடுத்துக்கிட்டாலும் எல்லாமே புரோட்டீன் தான். ஈவன் நீங்க பட்டாணி எடுத்துக்கிட்டா, பட்டாணியும் புரோட்டீன் தான். வெறும் அதோட அளவு வந்து மாறுது. பட்டாணியில கொஞ்சமா புரோட்டீன் இருக்கும். சிக்கன்ல நெறைய புரோட்டீன் இருக்கும். அவ்வளோதான். ஸோ அதே மாரி தான் பாக்டீரியாவுலயும் கொஞ்சமா புரோட்டீன் இருக்கும். நம்மகிட்ட நெறைய புரோட்டீன் இருக்கு. அவ்வளோதான். பட் அந்த பாக்டீரியா வந்து என்னதான் ஸ்ட்ரக்சரலி நம்மள மாரி மேட் அப் ஆஃப் வந்தாலும், சில நேரங்கள்ல நம்மள விட அது பயங்கர புத்திசாலியாவும் இருக்கும். ஏன்னா, அத வந்து அந்த புத்திசாலித்தனத்த வச்சு தான் நம்ம வந்து அத கிளாசிஃபை கூட பண்றோம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதோட ஸ்ட்ரக்சர் அதோட அதுக்கு என்ன ஆக்ஸிஜன் தேவைப்படுமா? தேவைப்படாதா? அதோட பிஹெச் என்ன? அதோட புரோட்டீன் எவ்வளோ இருக்கு? இதெல்லாம் வச்சு தான் நம்ம வந்து ஒரு பாக்டீரியாவே கிளாசிஃபை பண்றோம். அதுக்கு இப்ப நம்ம பார்ப்போம். அடுத்து பாக்டீரியாவால ஏற்படுகிற சில நோய்கள் பத்தி இங்க குடுத்துருக்கேன். நீங்க பார்க்கலாம் அழகா. ஒவ்வொரு இடத்துக்கு ஏத்த மாரி ஒரு ஒரு நோய் இருக்கும். நான் இன் டீட்டெயிலா வந்து நான் வந்து லாஸ்ட் ஸ்லைட்ல உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆக்ஸிஜன் நீடட். எப்பயுமே கடலுக்கு அடியில போனீங்கன்னா ஆக்ஸிஜன் கம்மியா இருக்கும். கடலுக்கு மேல ஆக்ஸிஜன் எப்பயுமே அதிகமா இருக்கும். இங்க இங்க இருக்கீங்களா மேல. இங்க மேல இருக்க பாக்டீரியாவெல்லாம் வந்து ஏரோபிக் பாக்டீரியாஸ் அப்படின்றோம். இதுக்கு வந்து ஆக்ஸிஜன் கண்டிப்பா தேவை உயிர் வாழ. ஏதோ ஆனா இங்க வந்து அனரோபிக் பாக்டீரியான்னு ஒண்ணு பார்க்குறோம். இதுக்கு ஆக்ஸிஜன்றது தேவைப்படவே தேவைப்படாது. அது ஆக்ஸிஜன் இல்லாமலே உயிர் வாழும். அதனால இத சாவடிக்கிறது ரொம்ப கஷ்டம். இத சாவடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அடுத்து வந்து ஃபேக்கல்டேட்டிவ் அனரோபிக் அப்படின்றது. இது வந்து ஆக்ஸிஜன்ல வந்து நல்லாவே வளரும். ஆக்ஸிஜன் இல்லாமலும் வளரும். அதாவது வந்து என்ன சொல்றது? நம்ம வாத்தியார் மாரி. வாத்தியார்களுக்கு நல்லாவே தெரியும் ஒரு பையன் எப்படி பிட் அடிப்பான்னு. அதே மாரி வாத்தியார் சில நேரங்கள்ல கண்டுக்காமலும் இருப்பாங்க. சரிங்களா? அடுத்து வந்து ஏரோ டாலரண்ட் அனரோபிக்ஸ். அதே கதை தான். இது வந்து தே ஆர் நாட் அஃபெக்டட் பை ஆக்ஸிஜன். ஸோ ஆக்ஸிஜன் லெவல் பொறுத்து நம்ம வந்து ஜென்ரலி வி ஆர் கிளாசிஃபை நம்ம வந்து 2 விதமா தான் கிளாசிஃபை பண்றோம். ஏரோபிக் அண்ட் அனரோபிக் பாக்டீரியாஸ். அடுத்து வந்து கிராம் பாசிட்டிவ் அண்ட் கிராம் நெகட்டிவ். இது ரொம்ப முக்கியமான விஷயம் நீங்க தெரிஞ்சுக்கணும். ஏன்னா கிராம் பாசிட்டிவ்க்கு மேல அதோட அவுட்டர் சர்ஃபேஸ்ல வந்து புரோட்டீன் நிறைய இருக்கும். கிராம் நெகட்டிவ் அவுட்டர் சர்ஃபேஸ்ல வந்து ஃபேட் நிறைய இருக்கும். அதாவது வந்து உங்க கண்ணு முன்னாடி ஒரு சிக்கன் பீஸும் ஒரு கொழுப்பும் இருக்கு. இதுல நீங்க எதை வந்து ஈஸியா வெட்டலாம்? சிக்கன் பீஸை ஈஸியா வெட்டலாம். ஏன்னா அது வந்து மேட் அப் ஆஃப் புரோட்டீன். கிராம் பாசிட்டிவ் பாக்டீரியா அப்படின்னா கிராம் பாசிட்டிவ் பாக்டீரியாவை ஈஸியா சாவடிச்சிடலாம்னு அர்த்தம். அதே கொழுப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதை நீங்க வெட்ட பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல ஓட பார்க்கும். அதை பிடிச்சி வெட்டுறதுக்குள்ளே போதும் போதும்னு ஆயிடும். அப்படின்னா கிராம் நெகட்டிவை சாவடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இந்த விஷயத்த நீங்க நாம வச்சுக்கோங்க. கிராம் பாசிட்டிவை ஈஸியா சாவடிச்சிடலாம். ஏன்னா அது மேட் அப் ஆஃப் புரோட்டீன். ஆனா கிராம் நெகட்டிவை சாவடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஓண்டு புரோட்டீனு, மீதி எல்லாம் கொழுப்பு. அதனாலதான் கொழுப்பு எவனுக்கெல்லாம் அதிகமா இருக்கோ நம்ம என்ன சொல்றோம்? உடம்புல கொழுப்பு அதிகமாயிடுச்சா அப்படின்னு கேட்டாங்கன்னா என்ன அர்த்தம்? அப்பா அம்மா நம்ம ஏதோ தப்பு செய்யறோம்னு அர்த்தம். சரிங்களா? இன்னும் கிளாசிபிகேஷன் இருக்கு. அனரோபிக் பாக்டீரியா, ஏடிபிக்கல் பாக்டீரியான்ட்டு. ஸோ இதுல பாக்டீரியாஸ்ல வந்து ரொம்ப கிளாசிபிகேஷன் இருக்கு. ஆனா நான் வந்து இது இன்டெப்தா போக விரும்பல. ஏன்னா நமக்கு வந்து பாக்டீரியான்னு என்னன்னு தெரிஞ்சா மட்டும் போதும் பேசிக்ஸா. ஓகே. பெரும்பாலும் பாக்டீரியாவோட நேம் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு நம்ம மெடிக்கல் ரெப் படாத பாடுபடுவாங்க பார்த்துக்கோங்க. அவங்க அதை நேம் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கும் மெடிக்கல் ரெப் மட்டும் இல்லை, ஸ்டூடெண்ட்ஸும் இது இப்படி இருக்கு எப்படி ஏன் ஞாபகம் வச்சுக்கிறது, இந்த பேரை படிக்கிறது கஷ்டமா இருக்கு. ரொம்ப சிம்பிளுங்க. அந்த வார்த்தைகள்லாம் வந்து 3 விதமாக தான். ஒரு பாக்டீரியாவுக்கு பேர் வைக்கிறது வந்து 3 விதமாக தான் வைப்பாங்க. நமக்கு எப்படி பேர் வைக்கிறாங்க? அருள் செல்வன், அப்பா பேரு முருகேசன். அதே மாதிரி தான் பாக்டீரியாவுக்கு 3 நேச்சர் தான். முதல்ல எப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்கு. அரேஞ்ச்மெண்ட் 2 விதம் தாங்க. பாக்டீரியா எப்படி அழகா அடுக்கி இருந்தா அதை வந்து நம்ம வந்து ஸ்டெப் 2ன்னு சொல்லுவோம். அடுக்கி இல்லாம ஒரு பேச்சுலர் ரூம் மாரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதை வந்து ஸ்டெஃபைலோன்னு சொல்லுவோம். இதுதான் அரேஞ்ச்மெண்ட். பாக்டீரியாவோட பேரு அரேஞ்ச்மெண்ட்ல வந்துருதா. 2வது ஷேப். ஒரு 5 விதமான ஷேப் இருக்குங்க. அதுல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது மொத்தம் 3 தான். காக்கஸ் அப்படின்னா வந்து ஒரு வட்டமான பந்து போல. பேசிலஸ் அப்படின்னா சிலிண்டர். இதோ காக்கோபாசிலே அப்படின்னு சொன்னா பந்தும் இல்லை சிலிண்டரும் இல்லை, அது ஒரு மாதிரி ஒரு ஒபீஸ் மாதிரி ஸ்ட்ரக்சர். 2வது கண்டுபிடிச்சிட்டிங்களா? 3வது எந்த இடத்துல அந்த நோய் வருது. பாக்டீரியா எப்படி எந்த இடத்துல அந்த நோய் வருது அதை வச்சு 3வது. இப்ப முதல் வாரத்தை பார்க்க பாருங்களேன். ஸ்டெஃபைலோ காக்கஸ் ஆரியஸ். ஸ்டெஃபைலோனா என்னன்னு சொன்னேன்? பேச்சுலர் ரூம் அரேஞ்ச்மெண்ட். பேச்சுலர் ரூம் அரேஞ்ச்மெண்ட் எப்படி இருக்கும்? ஒரு இடத்துல ஜட்டி இருக்கும், இன்னொரு இடத்துல பனியன் இருக்கும், இன்னொரு இடத்துல சட்டை இருக்கும், இன்னொரு இடத்துல பேண்ட் இருக்கும்.
அரேஞ்ச்மெண்ட் ப்ராப்பரா இருக்காது. காக்கஸ் அப்படின்னா என்னது? ஒரு பந்து மாதிரி அப்படின்னு. ஆரியஸ்னா என்னது? ஆரியஸ்னா காத்து. அதாவது வந்து காத்து ஃபுல்லா கலந்திருக்க, ஒரு அரேஞ்ச்மெண்ட் இல்லாமலே காத்து ஃபுல்லா கலந்திருக்க ஒரு பாக்டீரியாவோட பேரு தான் வந்து ஸ்டெஃபைலோகாக்கஸ் ஆரியஸ். ஓகே. அடுத்து நம்ம உடம்போட மேற்பகுதியை வந்து எபிடெர்மிஸ் அப்படின்னும். நம்ம உடம்போட மேற்பகுதி என்ன சொல்லுவோம்? எபிடெர்மிஸ். இந்த எபிடெர்மிஸ் மேல இருக்க பாக்டீரியாவுக்கு பேர் என்ன? ஸ்டெஃபைலோகாக்கஸ் எபிடெர்மிஸ். அது எப்படி அரேஞ்ச் ஆயிருக்கு? ஒரு இடத்துல மட்டுமா இருக்கு? கிடையவே கிடையாது. கையில இருக்கும், கால்ல இருக்கும், மூக்குல இருக்கும், நாக்குல இருக்கும், எங்கெங்கேயோ இருக்கும். அதனால தான் வந்து ஸ்டெஃபைலோகாக்கஸ் ஆரியஸ். ஆனா ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் நிமோனியா இது வந்து உள்ள போறது. உள்ள போறது. இப்போ நீங்க ஒரு இடத்துக்கு சாப்பிட போறீங்கன்னா 10 விதமான பொருள் இருந்தா அந்த 10 விதமான பொருளையும் நீங்க உங்க பிளேட்ல அடுக்கி வச்சதுக்கு அப்புறம் தான் சாப்பிடுவீங்க இல்லையா? அப்போ உள்ள போறத வந்து அடுக்கணும். ஸோ உள்ள போற அத்தனை பாக்டீரியாவும் அடுக்கிறது நேம் வரும். அடுக்கிறதுனா ஸ்ட்ரெப்டோ. உடம்புக்குள்ள போற அத்தனை பாக்டீரியாவோட முக்காவாசி பேரோட ஸ்டார்டிங் வந்து ஸ்ட்ரெப்டோன்னு தான் ஆரம்பிக்கும். ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் நிமோனியா. அதாவது உங்க நெஞ்சு சளி, உங்களுடைய நுரையீரல்ல ஏற்படுகின்ற சளி இருக்கு பார்த்தீங்களா? அந்த ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் நிமோனியா அப்படின்னுவாங்க. அப்புறம் நசீரியா மெனஞ்சைட்டிஸ். ஸோ மெனஞ்சைட்டிஸ் அப்படின்ற ஐட்டிஸ்ன்னு சொன்னாலே வந்து இன்ஃப்ளமேஷன். அதுவும் ஒரு சயின்ஸ் வார்த்தை தான். நீங்கள் இந்த சீரீஸை வந்து நான் எல்லாருக்கும் ரெக்வஸ்ட் பண்ணுறது என்னன்னா 12 சீரீஸும் விடாமல் பாருங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து எல்லா வார்த்தையும் வந்து நீங்கள் நோட் பண்ணி வைக்கலாம். ஐட்டிஸ்னாலே இன்ஃப்ளமேஷன். நசீரியா மெனஞ்சைட்டிஸ் அப்படின்னா வந்து நம்ம பிரெயினோட லேயர் இருக்குங்க இல்லையா, அந்த லேயரை வந்து மெனஞ்சியல் லேயர் அப்படின்னும். ஓகே. நசீரியா அப்படின்னு நம்ம அழகான ஒரு ஆக்ட்ரஸ் இருக்காங்க கேரளாவில் இல்லைங்களா? அவங்கள பார்த்தாலே நமக்கு வந்து கண்டிப்பாக வந்து புத்தி கெட்டு போகும். அந்த அளவுக்கு அழகாக இருப்பாங்கல்ல. அதனால கண்ணால் பார்த்து புத்தி கெட்டு போச்சுன்னா அந்த பாக்டீரியா பேர் வந்து நசீரியா. இப்போ யோசிச்சு பாருங்க, நீங்கள் ஒரு சின்ன சின்ன விஷயத்த நீங்கள் இப்படி கோரிலேட் பண்ணக்குள்ள பாக்டீரியா நாம வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அதை ஈஸியாக நாம வச்சுக்கலாம். அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து குட் பாக்டீரியாஸ். அதாவது வந்து நம்ம உடம்புல வந்து வாயிலேருந்து சிறுகுடல் வரைக்குமே கெட்ட பாக்டீரியா தான் அதிகமாக இருக்கு. ஆனால் பெருகுடல் இருக்கு பார்த்தீங்களா, அதான் லார்ஜ் இன்டெஸ்டைன், அங்கே நல்ல பாக்டீரியா தான் இருக்கு. ஃப்ரம் மவுத் டு ஸ்மால் இன்டெஸ்டைன் என்ன இருக்கு? வெறும் மேக்சிமம் பேட் பாக்டீரியாஸ். ஆனால் லார்ஜ் இன்டெஸ்டைனில் என்ன இருக்கு? குட் பாக்டீரியாஸ் இருக்கு. அதனால தான் நீங்கள் வந்து உங்கள் வயிறு வந்து ரொம்ப சின்னது தான். உங்கள் வயிறு வந்து ஒரு 250 ml தண்ணி பாட்டில் இருக்குல்ல, அதை விட சின்னது. ஆனால் நம்ம எவ்வளோ சாப்பிட்றோம்? 1 கிலோ பிரியாணி, 2 கிலோ பிரியாணி கூட சாப்பிட்றோம். அது என்ன ஆகுது? பாதி டைஜஸ்ட் ஆகுது, பாதி டைஜஸ்ட் ஆகாமல் நேராக பெருகுடல் போயிடும், லார்ஜ் இன்டெஸ்டைன் போயிடும். அங்கே போன உடனே அங்கே என்ன பண்ணும்? அங்கே இருக்க குட் பாக்டீரியா எல்லாம் அதெல்லாம் உடைச்சி டைஜஸ்ட் பண்ணி உங்கள் சாப்பாட்டை லாலிபாப்பாக நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா லாலிபாப்பாக இல்லாமல் அதை அழகாக உடைச்சி நொசுக்கி வேற விதமாக அது வந்து டவுன்லோட் பண்ணிடும். இந்த வேலையை பார்க்கறது யாருன்னா குட் பாக்டீரியா. இந்த குட் பாக்டீரியாவுக்கு மொத்தம் 3 வேலை இருக்குங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. வேலை, லார்ஜ் இன்டெஸ்டைன்ல வந்து இருக்கிற கெட்ட பாக்டீரியா எல்லாரையும் சாவடிக்கிற வேலை தான் வேலை. வேலை என்னது? இட் கில்ஸ் பேட் பாக்டீரியா ஆஃப் த லார்ஜ் இன்டெஸ்டைன். ரெண்டாவது முக்கியமான வேலை என்னன்னா, நீங்க அளவுக்கு அதிகமா தின்னுட்டு போடுறீங்கல்ல மிச்சம் மீதி, அதெல்லாம் லார்ஜ் இன்டெஸ்டைன்ல இருக்கு இல்லையா, அதையெல்லாம் டைஜஸ்ட் பண்ற வேலை இந்த குட் பாக்டீரியாவோட வேலை. மூணாவது ரொம்ப முக்கியம், உங்க லார்ஜ் இன்டெஸ்டைன்ல தண்ணியை அளவா மெயின்டைன் பண்றதே குட் பாக்டீரியா தான். அதனால தான் எப்போ பாரு உங்களுக்கு வந்து அடிக்கடி கான்ஸ்டிபேஷன் ஆச்சுன்னா கூட முதல்ல நம்ம வீட்டு வைத்தியம் என்ன? தயிர் எடுத்து சாப்பிட்றா, மோர் எடுத்து குடிடா அப்படின்னும். ஏன்னா தயிர் மோரில் வந்து அவ்வளோ குட் பாக்டீரியாஸ் இருக்கு. அது போய் என்ன பண்ணும்? குட் பாக்டீரியாஸோட ஸ்ட்ரென்த்தை வளரணும். அப்போ என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்காக குட் பாக்டீரியா அதிகமாகிடும், பேட் பாக்டீரியா கம்மியாயிடும். ஸோ உடம்பு சீராயிடும். நிற்காம தண்ணியாக போகுதுன்னா கூட என்ன அர்த்தம்? தண்ணியை வந்து கட்டுப்படுத்துகிற ஆள் உள்ள இல்லைன்னு அர்த்தம். தண்ணியை யார் கட்டுப்படுத்துகிறா? லார்ஜ் இன்டெஸ்டைன்ல குட் பாக்டீரியா. அப்போ என்ன எடுத்துக்கணும்? அப்பயும் தயிர் தான் எடுத்துக்கணும். அப்போ நீங்கள் தயிர் எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட உங்கள் டயரியா, டிசென்ட்ரி எல்லாமே கட் ஆகிடும். இதுதான் குட் பாக்டீரியாவோட வேலை. உங்கள் உடம்பு நல்லா இருந்தாலே புத்தி நல்லா இருக்கும், இம்யூனிட்டி பவர் நல்லா இருக்கும். சரியா? அதுதான் வந்து குட் பாக்டீரியாவோட முக்கியமான வேலை. ஸோ ஈவன் தோஸ், அதாவது வந்து நம்ம வந்து தயிர் சாதம் சாப்பிட்றவங்கள தப்பாக சொல்கிற மாதிரி அப்படின்லாம் கிடையாது.
பெருமையாக சொல்கிறனும் தப்பாக சொல்கிறனும்லாம் கிடையாது. தயிர் சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் லார்ஜ் இன்டெஸ்டைனில் நிறைய குட் பாக்டீரியா வளர்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அது வளர்ந்தால் தான் உங்களோட உடம்பு வந்து நல்லபடியாக பாதுகாக்க முடியும். அடுத்து, வெறும் பாக்டீரியாவோட நேம் வந்து பேர் வந்து ஒரே பேர் தாங்க. அருள் செல்வன் அருள் செல்வன் தான். நல்லது செஞ்சால் நல்லது, கெட்டது செஞ்சால் கெட்டது. அதே தான் பாக்டீரியாவிலும். பாக்டீரியா பேரும் ஒரே பேர் தான். வெறும் நல்லது செஞ்சானா அவன் நல்ல பாக்டீரியா, கெட்டது செஞ்சானா கெட்டது பாக்டீரியா. பெரும்பாலும் கெட்ட பாக்டீரியாவுக்கு ஈகோலை நம்ம எக்ஸாம்பிளாக சொல்லுவோம். அதே மாதிரி அதே கெட்ட பாக்டீரியா பேர் கொண்ட ஈகோலை தான் நமக்கு வந்து நல்லதும் செய்யுது. லாக்டோபேசிலை, பிஃபிடோ பாக்டீரியம், ஈகோலை, இதே தான். வெறும் என்ன நீங்கள் நாம வச்சுக்கணும், நல்லது செஞ்சால் நல்லவன், கெட்டது செஞ்சால் கெட்டவன். அதே மாதிரி நல்லது செஞ்சால் ஃப்ளோரா, கெட்டது செஞ்சால் பாக்டீரியா. அவ்வளோதான். நல்லது செஞ்ச அவன் பேர் என்னது? ஃப்ளோரா. கெட்டது செஞ்ச அவன் பேர் என்னது? பாக்டீரியா. ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இந்த பயோட்டிக் அப்படின்றத பார்க்க போகிறோம். அதான் வந்து இதை எப்படி நம்ம வந்து நல்ல பாக்டீரியாவை உடம்புக்குள்ள வந்து உருவாக்கலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து 3 விஷயத்தை தெரிஞ்சிருக்கணும். முதல்ல ப்ரீபயோட்டிக்னா என்னன்னு தெரியணும். ப்ரீபயோட்டிக்னா சாப்பாடு. யாருக்கு? பாக்டீரியாவுக்கு. பாக்டீரியாவுக்கு சோறு போட்டு வளர்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் இந்த சோறு போட்டு வளர்க்குறதுக்கு தேவையா என்னென்னலாம் எடுத்துக்கிறீங்களோ அது பேர் ப்ரீபயோட்டிக். என்னென்ன தேவை? நம்ம உயிர் வாழ உப்பும், சர்க்கரை, தண்ணி. அதே தான் அதுக்கும் அதுதான் தேவை. உப்பு, சர்க்கரை, தண்ணி, இதுதான் மீடியம். ப்ரோபயோட்டிக் வந்து உயிரோட உள்ள பாக்டீரியாஸ். எங்கே இருக்காது? தயிரில் இருக்குது, மோரில் இருக்குது, வெண்ணெயில் இருக்குது. ஸோ அது ப்ரோபயோட்டிக். இது ரெண்டுத்தையும் எடுத்து லேபில் உட்காந்து செஞ்சோம்னா அது பேர் வந்து சின்பயோட்டிக். எது ரெண்டுத்தையும்? ப்ரீபயோட்டிக்கும் ப்ரோபயோட்டிக். அதாவது வந்து கொஞ்சம் சோறு எடுத்து அதில் நல்ல பாக்டீரியா போட்டு வளர்த்தோம்னா சின்பயோட்டிக். இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா ஒன்றுமே இல்லைங்க. இட்லி மாவு எப்படி புளிச்சு போனா நமக்கு ஒரு ப்ராடக்ட் கிடைக்குது பாருங்க, அது வந்து சின்பயோட்டிக் தான். நம்ம வந்து தயிரை பாலை வந்து திரிச்சு தயிராக்குறோம்ல, அதுவும் ஒரு சின்பயோட்டிக் தான். இதெல்லாம் பயாலஜிக்கல் மூலமாக நடக்கிறது. ஃபெர்மெண்டேஷன் நோ. இதே நீங்கள் லேபில் பண்ணீங்கன்னா அதை வந்து சின்பயோட்டிக் அப்படின்னு சொல்லுவோம். இது லேபில் பண்ணால் அது பேர் என்னது? சின்பயோட்டிக். ஓகே. ஸோ இதுதான் அதான் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். இந்த சீரீஸ் கொஞ்சம் பெருசாக இருக்குது, ஏன்னா பாக்டீரியா பற்றி நம்ம படிக்கிறதால. ஓகே. ஸோ உங்களுக்கு கொஞ்சம் ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பாக்டீரியானா என்ன, அதில் நல்ல பாக்டீரியா என்ன, கெட்ட பாக்டீரியா என்ன, எந்த பாக்டீரியா ஈஸியாக கொல்லலாம், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க.